ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நாங்கள் திருச்செந்தூர் தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ தமிழ்நாட்டின் உப்பின் தலைநகரமான தூத்துக்குடி வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே ரோட்டோட 2 சைடுமே உப்பளம் தாங்க. தூத்துக்குடியோட செல்ல பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முத்து நகரம் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. முத்து நகரம் அப்படிங்கிறது ஏன் வந்துச்சுன்னா, இங்கே மன்னார் வளைகுடா அப்படிங்கிற பிளேஸில் முத்து சேகரிப்பு தான் முதல்ல அதிகமாக இருந்ததுங்க. இப்போ அந்த முத்தெல்லாம் எதுவும் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ உப்பு தயாரிப்பு தாங்க இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. உப்பு, கடல் பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தூத்துக்குடி தாங்க ஃபேமஸே. உப்பிட்ட தமிழ் பெண்ணை நீ மறக்க மாட்டாய். உப்புக்காக காந்தி போனார் தண்டி, அவரு திரும்பி வரவனா குத்தானா வண்டி. நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வந்ததும் பிள்ளைக்கு இந்த லைட் பலூன் வேணும்னு கேட்டாங்கங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கருணை கடலை கந்தா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல், வெற்றிவேல். நீ என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜனா? இல்ல, நாங்கள் திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோயில் பக்கத்துலேயே ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நாங்கள் நைட்டு மதுரை ரீச் பண்ணுறதுக்கே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நாங்கள் திருப்பரங்குன்றத்துக்கும் பழமுதிர் சோலைக்கும் இடையில ஒரு பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோங்க. அங்கேருந்து திருப்பரங்குன்றத்துக்கும் பழமுதிர் சோலைக்கும் ஆப்போசிட்டில் 1/2 hour போகணுங்க. நாங்கள் காலையில் நேரமே எழுந்திரிச்சு அங்கே நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஒரு 9:30 மணிக்கு நாங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்புனோங்க. 10 மணிக்கெல்லாம் வந்து திருப்பரங்குன்றம் ரீச் பண்ணிட்டோங்க. நாங்கள் திருப்பரங்குன்றம் ரீச் பண்ணிட்டோங்க. அறுபடை வீடோட முதல் படை வீடே திருப்பரங்குன்றம் தாங்க. நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே ஸ்லிப்பர் ஸ்டாண்டெல்லாம் இருந்ததுங்க. அங்கே கொண்டு போய் எங்கள் ஸ்லிப்பரெல்லாம் விட்டுட்டு நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போயிட்டோங்க. மேக்ஸிமமாக நம்ம கேள்விப்படுற எல்லா கோயில்களுமே சோழர்களால் தாங்க கட்டப்பட்டிருக்கும். ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் கோயில் வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்டது. இங்கே கோயிலுக்குள்ளேயே நிறைய கடைகளாக இருக்குங்க. அங்கே கடையிலேயே நம்ம வந்து வீட்டுக்கு வேணுங்கிற சாமி ஃபோட்டோ, சின்ன சின்ன அழகு பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாங்க. அதுலேயும் இங்கே சிகப்பு கல், பச்சை கல், இந்த மாதிரி கல் வச்ச ராசி கல் வச்ச மோதிரம் தாங்க இங்கே அதிகமாக கிடைக்கும். நீ என்ன பண்ணுவ தெரியாது, ஒரே கல்லா போடு, அத்தோட எல்லா பிரச்சனையும் தீரணும். போடுறேன். கிழக்க பார்த்து உட்காரு, நல்ல கல்லா போடுறேன். இனி உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காதா? நாங்கள் திருப்பரங்குன்றம்ல சாமி கும்பிட்டு அப்படியே வைகை ஆத்து வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். அடுத்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பழமுதிர் சோலை தாங்க. இங்கே கீழே இருக்கிறது கள்ளழகர் கோயிலுங்க. கொஞ்சம் மலையேறி மேலே இருக்கிறது வந்து பழமுதிர் சோலைங்க. ஃபஸ்ட்டு பழமுதிர் சோலை போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் முருகன் கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டுருக்குறோங்க. மாமா கீழேயும் மருமகன் மேலேயும் இருக்கிறாங்கங்க. இங்கே பழமுதிர் சோலை மலை மேலே போகிறதுக்கு காருக்கு கூட 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அறுபடை வீட்டில் பழமுதிர் சோலை வந்து 6வது படை வீடுங்க. பழமுதிர் சோலை அப்படிங்கிறது வந்து பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலை அப்படின்னு தான் பொருளுங்க.
ஏன் அப்படின்னா அந்த ஔவையார் வந்து முருகன் கிட்ட வந்து பழங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முருகன் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி மேலேருந்து பழங்கள் எல்லாம் உதிர்த்து விட்டு பாட்டி பழம் சுடுதா அப்படிங்கிற அந்த ஒரு கதை வரும் இல்லைங்க. அப்படி புகழ் பெற்றது தான் இந்த பழமுதிர் சோலைங்க. நாங்கள் பழமுதிர் சோலையில் சாமி கும்பிட்டு அடுத்து அப்படியே அழகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். கோபம், தவம், சாபம் இது எல்லாத்தையும் சொல்கிறது தாங்க அழகர் கோயில். ஒரு காலத்தில் துவச முனிவர் அப்படின்னு இருந்தார். அவர் வந்து சுதபவ முனிவர் அப்படிங்கிறவர் வந்து துவச முனிவர் வந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால துவச முனிவர் வந்து சுதபவ முனிவருக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. அந்த சாபத்தை போகிறதுக்கு வேண்டி அழகர்கிட்ட வந்து முறையிட்டு சாமி கும்பிட்டு அந்த சாபத்தை நீக்கினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சாபத்தை நீக்கிறது அதுக்காக வந்து அழகர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதுலேயும் சிலப்பதிகாரத்தில் வந்து இதில் வந்து 3 குளங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே ஒரே குளம் தான் இருக்குது. சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி இருந்தே அழகர் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கூட இருக்குங்க. இதுதாங்க அழகர் கோயிலோட கட்டிடக்கலை. நாங்கள் அழகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது பழனி தாங்க போக போகிறோம். நாங்கள் இப்போ மொத்தமாக 5 படை வீடு முடிச்சிட்டோங்க. ஃபஸ்ட்டு வந்து திருத்தணி போனோம். திருத்தணியிலேருந்து அப்புறம் சுவாமிமலைக்கு அப்புறம் வந்து திருச்செந்தூருக்கு அப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் முடிஞ்சு பழமுதிர் சோலை 5 படை வீடு முடிச்சிட்டோங்க. அடுத்தது பழனி தாங்க. பழனி போகிறப்ப எப்படி போக போகிறோம் அப்படின்னா கொடைக்கானல் மலை வழியாக போய் கொடைக்கானல்லேருந்து நாங்கள் பழனி போக போகிறோங்க. அடுத்த வீடியோ அதுதாங்க. இதோட இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.